மரங்களின் திருவிழாவின் தலைமை ஆட்சி அவர்களுக்கும் மர இலைகளாவின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மரத்தின் இலைகளாவின் பயிலும் மாணவி மாணவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகத்தியன் தொட்டியில் இட்டு தொல்காப்பியம் தாராட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கண்ணி தமிழால் செந்தமிழால் வாழ்ந்தோர் தமிழை வணங்குகின்றேன். என் பெயர் பேதேஸ்வரன் 6ஆம் வகுப்பு ஆப்பில் படிக்கின்றேன். நம் உயிர்த்தி அடுத்த ஈனக்குழுவோர் தந்தை நம் வாழ்க்கை நிச்சயமாக தன்னை வேறாக்கிக் கொண்டுவர். தந்தையை பற்றி ஊசிய வரிகள் கவிதை கூறுவோம். ஆம், அப்பா என்றால் யாருக்கு தான் பிடிக்காது. கண் முன்னே பழகிடவே பழக்கிவிட்டாய். சீர்மையான வாழ்க்கை ஒரு எடுத்துரைத்தாய். சீர் ஒரு விடலை நீ தடுத்தாய். இனிப்பை மட்டும் தந்துவிட்டு ஏன் கசந்தாய்? பாசத்தின் கோபத்தை பரிமாறினாய். பார்ப்புக்குள் மனம் கடமை செய்தாய். பிள்ளைகளே உலகம் என்று எண்ணி வாழ்ந்தாய். சிறப்பை எல்லாம் மக்களுக்கு எளிமை கொண்டாய். உன்னோடு சேர்ந்து வாழ்ந்ததுவே ஏங்குதப்பா. உன் அடிப்பறந்து வாழ்ந்ததுவே சிறந்தப்பா. நீ காட்டிய வழி என் பயணம் தொடர்ந்து காட்டிற்கு வேலி போல, கடலுக்கு கரை போல, நதிக்கு அணை போல, பறவைக்கு சிறகு போல, கண்ணுக்கு இணை போல பெண் குழந்தை பெற்றெடுத்த அப்பா. சொர்க்கத்தை கையில் ஏந்தி அழைக்க பார்க்கும் பாசக்காரனின் அப்பா. சில நேரங்களில் பகைவனை போல தெரிந்தாலும் உனது பாசத்தை யாரும் இல்லை இவ்வுலகில். 10 மாதம் சுமந்தின் அம்மா வாழ்க்கை முன் சுகும் தேவம் அப்பா. முதலில் ஒரு கையை பிடித்தான் தரும் மழையா ஒவ்வொரு செதுக்கப்பட்ட சிலையும் தேவென்றார். என் அப்பாவும் ஒரு தேவத்தான். கடவுளுக்கும் அப்பாவிற்கும் சிறு வேறுபாடுதான். கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், கண்ணுக்கு தெரியும் பாடுறாலும் கடவுள் என புரிந்து கொள்ளப்பட்டவர் என் அப்பா. வாழ்க்கையில் தன் பட்ட கஷ்டம் தன் மகள் படவரன் என்ப ஒரு இலக்கின் பெயர் அப்பா. நான் படிக்கும் சிறந்த புத்தகத்தின் பெயர் அப்பாவின் அனுபவம். எல்லாரும் அப்பாவை பத்தி கவிதை சொன்னாங்க, நானும் கவிதை சொன்னேன். நான் அப்பாவை பத்தி யோசித்தவர்கள் பாடல் செய்வேன், அதையும் கேளுங்க. அப்பா உன் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடும் தாய் பாசம். படிக்கும் இதிகாசம். உன்ன போல பூமி இல்ல, உன்ன